காணொளியில் களஞ்சியம் அப்ளிகேஷனில் எப்படி இஎல் சரண்டர் அப்ளை பண்ணுறது பற்றி பார்த்துக்கிறோம். வாருங்கள், களஞ்சியம் போய்விட்டோம். உங்களுடைய பின் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங் போகலாம். இப்போ நமக்கு இதில் முதல்ல மை ஆப்ஸ் நிறுவோம். அப்டேட் ப்ரொஃபைல், லீவ், பே ஸ்லிப், இஎஸ்ஆர், அட்வான்ஸ்க்கெல்லாம் நம்ம போகிறதில் பார்த்தோம். இதில் என்னென்னா லீவு 3 டைப் இருக்குது. லீவ் ரிக்வஸ்ட் கொடுக்குறது, நம்ம லீவு மெடிக்கல் லீவு, அந்த லீவு சிஎல்லாம். சரண்டர் லீவ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் போகிறீங்க. இதை போடுறீங்க. தொட்டதும் நோ ட்ரான்சாக்ஷன். இதில் ஒன்றுமே இதுவரை பண்ணலை. அப்ளை பண்ணுறது போயிடும். அப்ளை பண்ணுறது போகிறதும் ப்ரொப்போஸ்டு டேட் ஆஃப் சரண்டர். உங்களுக்கு இந்த அக்டோபரில் எந்த டேட் 13 கொடுக்குறீங்க. அது எம்ப்ளாயி டைப்பு ரெகுலர் எம்ப்ளாயி போட்டுருங்க. நம்பர் ஆஃப் டேஸ் 15 தான். 15. லாஸ்ட் டேட் ஆஃப் சரண்டர் இதில் இருந்தனா டியூ டேட் ஆஃப் சரண்டர், வேலிடேட் ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. ரிக்வெஸ்ட் இப்போ அடிஷனல் இன்ஃபோலையும் டேட் ஆஃப் சரண்டர், நம்பர் ஆஃப் டேஸ், ஆர்டர் ப்ரொசீடு இருக்கிறது. லாஸ்ட் டியூ டேட் ஆஃப் சரண்டர், வேலிடேட் ரிக்வெஸ்ட்டில் இப்படி கொடுத்தோன்னே அப்ரூவல் குரூப்னு ஒன்று வருது பார்த்தீங்களா. அப்ரூவல் குரூப் உங்களுக்கு தேவையானதை ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே போதும். என்ன இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஓகே, கண்ணாடி கண்டுபிடித்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் அப்ளை பண்ணி இதில் வந்துடலாம். என்கேஜ்னா ஏண்ட் லீவ் என்கேஜ்டு, அன்ஏண்ட் லீவ் என்கேஜ்டு தேவையில்லை. லீவில் போய் நீங்கள் சரண்டர் லீவு அப்ளை பண்ணி